பாட்டில் ராதா தலைப்புக்கும் படத்துக்கும் சம்பந்தம் இல்ல. பாட்டில் ராதானா பீர் பாட்டிலு, கிரேப் பாட்டிலு, அது புரியுதா சொல்லு? நம்ம ஜெலிசின்னு கொடுப்பாங்க, அதுவும் பாட்டில் தான். ஆனா தலைப்புக்கும் இதுக்கு ஆனா படத்தை போய் பார்த்தா தான் தெரியுது. எப்பா இந்த ரஞ்சித்தோட அசிஸ்டன்ட்லாம் உண்மையிலே சமூகத்தை வந்து திரும்பி பாக்குற மாதிரி தான் படம் எடுப்பாங்க, நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அது இந்த வட சென்னை இருக்குன்னு சொல்லவே தேவையில்ல. யாரு ரஞ்சித்துப்பா, அவங்க சொல்லவே தேவையில்ல. கரைச்சி குடிச்சவங்களா இருப்பாங்க. ஒரு ஸ்லெம்பு சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து ரஞ்சித்துக்கு வந்து கை வந்த கலை. ஒரு ஸ்லெம்பில் ஹவுசிங் போர்டு இந்த இடத்துலாம் பாரு, 90% அந்த இடத்துல வட சென்னை ஒன்று பாக்ஸரு இதுமாரி தான் ரொம்ப ஃபேமஸ், கேரம் பிளேயர்லாம். அதுக்கு அடுத்தது வந்து தண்ணி ரொம்ப ஃபேமஸ் அங்கே. ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஒரு கூலிக்காரனாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் பாலிட்டிக்ஸ் இருந்தாலும் மெயின் அங்கே தண்ணி தான். தண்ணி கஞ்சா எல்லாமே வரும். இந்த படம் பொதுவாகவே எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். யாவன் பார்ப்பான் நீ கேட்கலாம். 20 வயசு வந்து முதல்ல பார்த்தாவே போதும், 40 வயசுலாம் போக தேவையில்ல. ஏன்னா 20 முதல் 40 வயது 60 ஒரு கடக்க வேண்டியது, பயணிக்க வேண்டியது வயசு இருக்குது. ஆனால் 20 வயசு பையனை செத்து போயிடுறானே, என் அனுபவத்தில் சொல்கிறேன். 25 வயசு பையனை செத்து போயிடுறானே. அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணனா மாப்பிள்ளை குடிக்கிற பழக்கம் தான் கேட்பாங்களாம். இந்த காலத்தில் மாப்பிள்ளை குடிக்கிற பழக்கம் இருக்குதா? 2 விஷயம் வார்த்தை பாருங்க. அந்த காலத்தில் மாப்பிள்ளைக்கு குடிக்கிற பழக்கம் தான் கேட்டு பொண்ணு கொடுப்பாங்க. பொண்ணுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் மாப்பிள்ளைக்கு தண்ணிலாம் அடிப்பார் போல் தருது. அது ஒரு சோஷியல் டைப்பாக கேட்பாங்க. மாப்பிள்ளை மூஞ்ச பார்த்தா தெரியுது, மாப்பிள்ளை நல்லா தண்ணி அடிக்கிற பழக்கம் மூஞ்சி மாதிரி இதை கேட்டே பொண்ணு கொடுக்குறாங்க. அது 20 முதல் 25 வயது முதல்ல எல்லாமே கடந்து வந்து தான் கல்யாணமே பண்ணுதுங்க. இதில் காட்டிக்கிற விதத்தை பார்த்தா, வயசை பார்த்தா அவர் 2 பசங்க, குறைஞ்சி 35 வயசு 40 வயசு தான் அந்த வயசு வருது. அவர் 2 குழந்தைன்னா எனக்கு அது சாத்தியப்படாது. 18 வயசுல குடிக்க ஆரம்பிக்கிறான். 40 வயசுல தான் குடிச்சு உயிர் போன அவசியம் கிடையாது. எப்படி 40 வயசுல தான் குடிச்சு சாவும் போது மனுஷனே கிடையாது. 20 வயசுல செத்தவன இருக்கிறான், 25 வயசு செத்தவன் இருக்கிறான். அதுக்கால படம் வந்து இது விழிப்புணர்ச்சி படம், அரசாங்கத்தை திரும்பி பார்க்குற படமா தான் டாஸ்மார்க். நாகடி சிஎம் வந்த முத கை தினத்தமா ஒரு டாஸ்மார்க் வாங்கினா ஒரு டாஸ்மார்க் ஃப்ரீன்னு கொடுப்பேன். நான் தான் நிரந்தர முதலமைச்சர், தெரியுமா உங்களுக்கு? ஒரு பேண்ட் வாங்கினா ஒரு பேண்ட் கொடுக்குறான், ஒரு செருப்பு வாங்கினா ஒரு செருப்பு கொடுக்குறான், ஒரு வாட்சி வாங்கினா இன்னொரு வாட்சி பிரிக்கிறான். அப்படியே ஒரு டாஸ்மார்க் ஒரு கோட்டை வரும், கோட்டை ஃப்ரீயா கொடுத்துருப்போம். அரசாங்கத்துக்கு வருமானம் வரணும், ஒருத்தன் கொடுத்துறான், ஒரு முன்னேறான். ஒன்னு இழந்தா ஒன்னு அடையணும்பா. அது குடியா இருந்தாலன்னா எதிர்த்தாலன்னா வாழ்க்கையா இருந்தா அரசாங்கம் ஒண்ணு எழுந்ததுன்னா ஒண்ணு அடையணும். அது மாதிரி வாழ்க்கை இருந்தாலும் ஒரு வாழ்க்கை போச்சு இன்னொரு வாழ்க்கை அடையிறதா வாழ்க்கை. புரியுதா? ஒரு கோட்டர் வாங்கினா ஒரு கோட்டர் பிரி, ஓகேவா? அது அரசாங்கம் கொடுக்காது, ஆக படம் வந்து இந்த வந்து ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம். குடிக்காதுன்னு சொல்றாரு, திருந்துன்னு சொல்றாரு. சத்தியமா ஆம்பளைங்க வர மாட்டாங்க. ஏன் காக்குறியா? இதுல ஒரு கேள்வி வைப்போம்ல கதாநாயக, யோ ஏன் துட்ட குட்டு குடிக்கிறேன், உனக்கு எங்க வலிக்குது? அப்போ பொண்டாட்டி வந்து படம் பார்க்க வருமா? வாயா பீச்சுக்கு போனா வரமாட்டான், கோயிலுக்கு போனாலும் வரமாட்டேன்னா. பெண்கள் தான் பார்க்கணும். நான் சொல்றது ஆண்கள் பார்க்கறத தவிர்க்கிறதை விட்டு பெண்கள் பார்த்து எதெல்லாம் சிக்கனம் பார்க்கணும், எதெல்லாம் பேலன்ஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு பெண்கள் பார்க்க வேண்டியது. அந்த இயல்பான நடிப்பை ஒரு மது பிரியர், தயவு செய்து குடிகாரன்னு சொல்ல மாட்டேன் தயவு செய்து, ஏன்னா அவங்க ஒதிப்பாங்க. மது பிரியர் மாதிரி அழுவிகா இயல்பாவே இருக்குது. அவர் ஏதோ ஒரு படம் பழைய ஒரு நடிச்சிருக்கிறாரு, கரெக்டுங்களா? இந்த படம் பேசல அவரு மாதிரி இல்லாம இயல்பா வந்து ஒரு மது பிரியர்னா இப்படிதான் இருப்புறாங்கன்னு வாழ்ந்துன்னு இருக்கிறாரு. அது மாதிரிதான் இருக்குது படம். என்ன சொல்றது, என்னதான் மது பிரியரா இருந்தா குழந்தைங்க சென்டிமெண்ட் வருது இல்ல, அந்த ஸ்நாக்ஸ் வாங்கணும்னு தோணுது இல்ல, அப்போ மூளையில ஏறுது இல்ல, நம்மளுக்கு குடும்பம் இருக்குதுன்னு நினைக்கிறான்ல, அவன் தான் மது பிரியரு. குடும்பம் இருக்கிறன்னு நினைக்கிறவன் தான் மது பிரியரு. குடும்பமே வேணாம் இருக்கிறவன் தருதல காவா ஒருத்தர் செத்து போய் கிடக்கும், ரயில்வேல அடிபட்டு தான் சாவான். குடும்பம் இருக்குதுன்னு நினைச்சு குடிச்சானா குடியோ நல்லா இருக்கும், குடுத்தனமும் நல்லா இருக்கும், மற்ற வச்சு சந்தோஷமும் நல்லா இருக்கும். நான் சொல்றது புரியுதா? படுக்கரை முதல் கொண்டு கல்லறையில போய் முடியுது இல்ல அந்த குடி. அதுதான் படுக்கரையே நல்லா இருந்ததுன்னா கல்லறைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் சொல்ல வேண்டிய படம். அது மியூசிக்கு புது டைரக்டர்னால நல்லா இருக்குது. ஒரு பாட்டு ஒன்று ஒயிட் ஷாப்ல நடக்குது, ஒரு குழந்தைங்களை வச்சு சென்டிமெண்டா அந்த ஷாப்பிங்லாம் பண்றது, அது இளையராஜா பாட்டு படம் மாதிரி அது மியூசிக் போட்டுக்கிறப்ப நல்லா இருக்குது. உண்மையிலே நிறைய சீன் சொல்லலாம். ஜான் சார் ரொம்ப நல்லா நடிச்சுக்கிறார். ஜான் விஜய் உண்மையிலே வந்து அவரு தான் இருக்கலாம் போல தெரியுது. ஏடி மதுவாழ் சங்கம் அவரு நடத்தலாம் போல தெரியுது. அவரு கரெக்டா தான் பேசுறாரு. அவங்களாம் அப்படிதான் பேசுவாங்களே, புரியுதுங்களா சொல்றது? அவங்களாம் அப்படிதான் பேசுவாங்க. உண்மையிலே அவருடைய நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த கதாநாயகி
அது சின்ன பொண்ணு தான் நினைக்கிறேன். ஆனா அந்த அளவுக்கு ஒரு 4-5 புள்ள பெத்த மாதிரி இருக்குது அந்த படத்துல. உண்மையில புரியுதா? அதுதான் அந்த முகம், அந்த கேமரா காஸ்டியூம் வந்து 2 குழந்தைக்கு பெத்த தாயின்னு கேரக்டர் தான் போடு. அதை இப்ப நேரடி பார்த்தா சின்ன பொண்ணா இருக்குது. மிஞ்சி பொண்ணா ஒரு 22-23 வயசா இருக்கும்போது அதை தூக்கிட்டு போய் ஒரு 40 வயசுல கெட்டாப்புல போட்டு ஒரு 2 குழந்தை போட்டு பண்ணாங்கன்னா அது உண்மையிலே ஒற்பனை கலைஞருக்கு தான் நன்றி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாப் என்ன, சம்பாதிக்க போறது குடிக்கிறது, சம்பாதிக்க போறது குடிக்கிறது, ஓகேவா. ரெண்டாவது மறுவாழ்வு, அது என்னன்னு எப்படி மனுஷன் திருந்தி போறான்னு வெளியேறுது. ஆனா திருந்துற மாதிரி யாரும் தெரியலையே. நாம தான் திருந்துறதாங்க உண்டு. கவுன்சிலிங்கே தேவையில்லைங்க. நாமளா நம்ம குடும்பத்தை ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்தா திருந்திடுவான். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. நம்ம சட்டுன்னு போறோம், நம்ம குடும்பம் இருக்குதே அவன் நினைச்சானா எவங்கிட்ட கடமை வாங்க தேவையில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.